தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இன்றைக்கு திருமண நாள் கொண்டாடக்கூடிய தரிசனம் நேயர்கள், பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இன்னைக்கு பஞ்சாங்கம் பார்க்கலாம். மார்ச் 5, 2025 மாசி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை, சஷ்டி திதி, காலை 7:23 மணி வரை பரணி நட்சத்திரம், அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம், காலை 7:23 வரை அஸ்தம் நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் வருகிறது. இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நம்ம ராசி பலன் பார்த்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு மைத்திர முகூர்த்தம் பற்றி சொன்னேன், நேத்து உங்களுக்கு பௌமாஸ்வினி பற்றி சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு 2 சிறப்புகள் இருக்கு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு வாஸ்து நாள். வருடத்துல சில நாட்கள் மட்டும்தான் வாஸ்து நாள் அப்படின்னு வரும். இந்த வாஸ்து நாளில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு நிலம் இருந்தது, அதில் வீடு கட்டுற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அந்த வேலைகளை ஆரம்பிப்பதற்கு உகந்த நாள் இந்த வாஸ்து நாள். இல்லை நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கோம்னா அதுக்கு நிலைப்படி வைப்பாங்க இல்லையா, அதை செய்வதற்கு உகந்த நாள் வாஸ்து நாள். இன்னைக்கு வாஸ்து நாள் என்பதால் உங்களுடைய வீட்டில் வீடு கட்டக்கூடிய பணிகளை தொடங்குவதற்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாஸ்து நாள் இன்றைக்கு. அதே மாதிரி இன்னைக்கு என்ன திதி? சஷ்டி திதி. என்ன நட்சத்திரம்? கிருத்திகை நட்சத்திரம். இது ரெண்டும் யாருக்கு உரியது? முருகப்பெருமானுக்கு உரியது. ரொம்ப அபூர்வமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. சஷ்டியும் முருகனுக்கு உரியது, கிருத்திகையும் முருகனுக்கு உரியது. இது இரண்டும் சேர்ந்த நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிற காரணத்தால் இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்வது என்பது மிக மிக சிறப்பான பலன்களை தரும். நான் ஒரு பாட்டு சொல்றேன், அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதை சொல்லி நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அபூர்வமான நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக நாம் நல்ல பலன்களை பெற முடியும். இப்போ 12 ராசிக்கும் ராசி பலன் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசிக்கு. மேஷராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம தெருவுலேயே இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்களே இருப்பாங்க, சாதாரணமா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் வந்திருக்கும். அப்படி வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கான, ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போவதற்கான, ஒரு உயர்வை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். காரிய தடை நீங்கும். ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு காரியம், ரொம்ப மாசமா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு காரியம், ரொம்ப வருஷமா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு காரியம், அந்த காரிய தடை நீங்கி அந்த காரியம் கைகூடுவதற்கான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் காரிய வெற்றியை தரக்கூடிய நாள். அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், குடும்பம்னா சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும். அப்பா கூட சண்டை போடுவோம், மாமியார் கூட சண்டை போடுவோம், 2 நாள் பேசாம இருப்போம், ஒரே வீட்டில் தான் இருப்போம், கணவர் கூடயே சண்டை போட்டுட்டு பேசாம இருப்போம், மனைவி கூடயே பேசாம இருப்போம். எத்தனை நாளைக்கு இருப்போம்? 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பேசிதானே ஆகணும். அப்படி உறவுகளுக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்குவதற்கான, தீர்வதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வீட்டில் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டிருந்தீங்கன்னா பேசிடுங்க. இந்த நாள் உறவுகளுக்கு இடையே இருந்த மனக்கசப்பை நீக்கி தரக்கூடிய அற்புதமான நாள் மிதுன ராசி நேயர்களுக்கு. அடுத்ததாக கடகராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்கள், வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். இது கடகராசிக்கு மட்டும்தானா, இன்னைக்கு மட்டும்தானா? இல்லை, எல்லா ராசிக்கும் எப்பவுமே தான். முக்கியமா கடகராசிக்கு வாக்குவாதத்தை தவிர்க்கவும். அது யார்கிட்ட தவிர்க்கவும் அப்படின்னா, வாழ்க்கை துணையிடம். கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும்,
மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். நீங்கள் சில நேரம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சண்டையெல்லாம் வந்திருக்கும். அப்பெல்லாம் அவங்க பெருசாக பேசாமல் இருக்க மாட்டாங்க, உடனே பேசிடுவாங்க. ஏதாவது சின்னதாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அது ஒரு பெரிய சண்டையில் வந்து முடிஞ்சிருக்கும். அதனால இன்றைய தினம் கடகராசி நேர்கள் வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து முடிஞ்ச வரைக்கும் அன்பா பொறுமையா நிதானமா இருக்க பாருங்க. அதுதான் கடகராசி நேர்களுக்கான இன்றைய ராசி பலன். அடுத்ததாக சிம்மராசி நேர்களுக்கு சிம்மராசி நேர்கள் இன்றைய தினம் கோபத்தை கட்டுப்படுத்தணும், பிடிவாதத்தை குறைக்கணும், அவசர முடிவை தவிர்க்க வேண்டும். பொதுவாகவே இந்தந்த ராசி இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பொது பலன் உண்டு. சிம்மராசிக்காரர்கள் அதுலேயும் முக்கியமா இன்னைக்கு நான் எடுத்த முடிவு தான் சரி, நான் சொன்னதுதான் சரி, இதுதான் சரி அப்படின்னு பிடிவாதமா இருக்கக்கூடாது. பிடிவாதத்தை குறைக்கணும், அவசர முடிவை தவிர்க்க வேண்டும். அவசரமா ஒரு முடிவை எடுத்துட்டு ஐயோ நான் இதை பண்ணியிருக்க வேணாமே, இதை நான் செஞ்சிருக்க வேணாமே அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கிறது நல்லது இல்லையா? அதனால அவசர முடிவை இன்றைய தினம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும், கோபத்தை குறைக்க வேண்டும். இதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கான பொது பலன். அடுத்ததாக கன்னிராசி நேர்களுக்கு கன்னிராசி நேர்கள் பங்கு சந்தையில முதலீடு செய்வதாக இருந்தால் பல முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். மாணவர்கள், கலைத்துறையை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிற போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதுலேயும் குறிப்பா கலைத்துறையை சேர்ந்தவர்கள், மாணவர்கள், இவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்புகள், அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சேர்வதற்கான ஒரு நாளாக இன்றைய நாள் கன்னிராசி நேர்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்ததாக துலாம் ராசி நேர்களுக்கு துலாம் ராசி உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தொழிலதிபர்கள் துலாம் ராசியில தான் இருப்பாங்க. நிறைய ஜாதகம் பார்த்த அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஏன் அப்படின்னா சனி உச்சமாக கூடிய ராசி. சனினா உழைப்பு. துலாம் ராசிக்காரர்கள் எப்போதுமே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த உழைப்புக்கான பலன் பல மடங்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கான பலன் மட்டுமல்ல, அதனை விடவும் அதிகமான ஒரு பலன், உழைப்புக்கு ஏற்ற அதிக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் துலாம் ராசி நேர்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்ததாக விருச்சிக ராசி நேர்களுக்கு விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாகவே அமைகிறது. அதிலும் முக்கியமாக நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். இப்போ நான் உங்களுக்கு பலன்லாம் சொல்லும்போது சகோதர வர்க்கத்தால் ஆதாயம், தாய் வழி உறவுகளால் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம்னு சொல்கிறல. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் என்கிட்ட சொன்னார். அவர் எப்படி நடிக்க வந்தார்னா, அவர் வேலை தான் பார்த்துட்டு இருந்தார் ஒரு கம்பெனியில். அவருடைய நண்பர் சொன்னாராம், நம்ம ஊரில் வந்து படம் எடுக்க போகிறாங்க, அதுக்கான ஆடிஷன் நடக்குதா, நீ போறியா அப்படின்னு நண்பர் தான் சொன்னாராம். நண்பர் அந்த ஆடிஷனுக்கு போல, நீ போறியா அப்படின்னு நண்பர் சொல்லி இவர் அந்த ஆடிஷனுக்கு போய் அப்படிதான் நான் சினிமா துறைக்கு வந்தேன்னு சொன்னார். இதுதான் நண்பர்களால் ஆதாயம். எப்படி ஒருத்தவங்களால நம்ம வாழ்க்கையில ஆதாயம் கிடைக்கும்ன்றதுக்கு உதாரணமா இதை சொல்றேன். அப்படி நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சில சமயம் நீங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு தடுமாற்றம் இருந்ததுன்னா இன்றைய நாள்ல நீங்க உங்க நண்பர்கள் கிட்ட கூட ஆலோசனை கேட்கலாம். நான் என்ன பண்றதுன்னு தெரியல, உனக்கு ஏதாவது தோணுதா, நீ சொல்ல, இந்த மாதிரி நீங்க அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு செய்கிற போது அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. தனுசு ராசி நேர்களுக்கு பொதுவாகவே தனுசு ராசி நேர்கள் மிகுந்த நேர்மையோடு இருக்கக்கூடியவர்கள். அவ்வளவு சீக்கிரம் மனசாட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் முழுக்க 100% நல்லவங்களா இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். யாராலையும் அப்படி இருக்க முடியாது. ஆனால் முடிஞ்ச வரை நல்லவர்களா இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை, இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் நடப்பேன், இப்படி இருந்தா எனக்கு கிடைச்சா போதும், இல்லைனா வேணாம், இப்படி சொல்லக்கூடியவர்கள் தனுசு ராசி நேர்கள். இன்றைய தினம் அவங்க மனசை பத்திரமா பார்த்துக்கணும். என் வார்த்தையை நல்லா கவனிங்க. உடல் அப்படின்றத சொல்லலை, மனசு. உடம்புக்கு சரியில்லைன்னா மாத்திரை போட்டால் சரியாயிரும், மனசுக்கு சரியில்லைன்னா
மனசை தான் நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். மனசு சரியில்லைன்னா அது உடம்புலையும் எதிரொலிக்கும். அதனால தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினம் மனசுல தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருக்கிறது, எனக்கு அப்படி நடந்துருச்சே, இப்படி நடந்துருச்சே, அது நடக்காம இருந்திருக்கலாமே, இப்படி ஆயிடுச்சே, அவங்க என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு நீங்க உங்களை வருத்தப்படுத்திக்காதீங்க. தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினம் உங்களுடைய மனதை பத்திரமாக பார்த்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. அடுத்ததாக மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசி நேயர்கள் இன்றைய தினம் ஏதாவது வாங்குறதா இருந்தீங்கன்னா இது உண்மையிலேயே நமக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு வாங்குங்க. சில பேர் ஆன்லைன்லலாம் ஏதாவது வாங்குவாங்க, வாங்கினது சரியில்லாமல் இருக்கும், அதுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படி பணம் போட்டு தான் வாங்கியிருப்போம், திருப்பி அனுப்ப முடியுமா அதை சரி பண்ண முடியுமானே தெரியாது, அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. அதனால இன்றைய நாள் நீங்கள் என்ன வாங்குறதா இருந்தாலும் சரி, இது எனக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு தேவையாக இருந்தால் மட்டும் வாங்குவோம். ஏன்னா வீண் செலவுகள் வரக்கூடிய, அனாவசிய செலவுகள் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிற காரணத்தால் யோசிச்சு இது தேவையா என்று யோசித்து ஒரு பொருளை வாங்குங்கள். அடுத்ததாக கும்பராசி நேயர்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கான பலன் கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. நிறைய கும்பராசி நேயர்கள் என்கிட்ட பேசும்போது ஜென்ம சனி முடிகிறதுக்காக தாமா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. நீ விரல் விட்டு எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்போ சனி பயிற்சி வரும், எப்போ முடியும் இந்த ஜென்ம சனி அப்படின்னு. ஜென்ம சனி முடிய போகிற ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. ரொம்ப நல்ல காலம்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நான் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறேன், அது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இன்றைய நாள் கும்பராசி நேயர்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்ததாக மீனராசி நேயர்களுக்கு மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் நீங்க அண்டை அயலாரோடு அனுசரணையாக இருக்க வேண்டிய நாள். என் வீட்டில் உள்ளவங்க கூடயே நான் அனுசரணையா இருக்க மாட்டேனே, நான் எப்படி அண்டை அயலாரோடு அனுசரணையாக இருப்பது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு போகாம இருக்கிறது நல்லது. என் இடத்துல ஏன் நீ உன் காரை பார்க் பண்ணியிருக்க, அவங்க டிவியில் சவுண்டு அதிகமாக வைக்கிறாங்கன்னா நானும் சவுண்டு அதிகமாக வைப்பேன், இப்படிலாம் சில பிரச்சனைகள் வரும் தெரியுமா. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, 2 வீட்டுக்கு நடுவில் குப்பை கொட்டுறதுல சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது பல மாதங்களாக இருந்திருக்கு. ஒரு நாள் இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அது பெரிய சண்டையாகி யாரோ ஒருத்தர் அதை வீடியோ எடுத்து நியூஸ் சேனல்லாம் வந்துருச்சு. அப்போ என்னன்னா, இந்த நாள் அண்டை அயலாரோடு அனுசரணையாக இருங்கள் அப்படின்னா அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாமல் இந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. பல மாதங்களாக சண்டை நடந்துட்டு இருந்துச்சு, ஆனால் ஒரு நாள் அது தலைப்பு செய்தியில் வந்துச்சே. காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு நாள் அப்படி அமைஞ்சிருச்சு. அதனால மீனராசி நேயர்கள் இன்றைய தினம் அண்டை அயலாரோடு அனுசரணையாக இருப்பதுதான் உங்களுக்கான பலன். 12 ராசிகளுக்கும் ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.